வெல்கம் டு விஎம் ஷார்ட்ஸ். எஸ்டர்டேயோட கண்டினியூட்டி வீடியோ மீன் குழம்பு அரைச்சி வச்சு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு தேவையான அளவு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தக்காளி நல்லா மைய அரைச்சி அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ கல்லுப்பும் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் பிரியணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். மசாலாவுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள். மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மசாலா நல்லா போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 to 4 minutes நல்லா இந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு அது ஊறட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை நல்லா வடிகட்டி எடுத்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்பு இதாக கம்மியாக இருந்தால் அதையுமே கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் செக் பண்ணணும். நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7 to 8 minutes நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறமும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் ப்ளஸ் சீரகம் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டையுமே நீங்கள் அரைச்சிக்கோங்க. தேங்காய் ஊற்றி செஞ்சதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு 5 minutes மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம வாங்கி வச்சுருந்த மீனை இதில் கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டுட்டு ஒரு ஸ்லிம்மில் ஒரு 15 minutes to 20 minutes மேக்ஸிமம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா மீன் பிரிஞ்சிரும். அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு டைமிங் பார்த்துட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. இறக்குற ஸ்டேஜில் மேலே ஃபுல்லாக நம்ம கொத்தமல்லி நிறைய கைப்பிடி அளவு ஆட் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாமே அரைச்சி வச்சுருக்கனால வாயில் எதுவுமே மாட்டாது, நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி நம்ம இது தேங்காய் போட்டிருக்கிறதுனால எவ்ரி 3 to 4 hours அப்புறம் ஒரு மைல்டாக ஒரு சூடு பண்ணிக்கிறதுமே நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.